சாமி எங்கள் ஜாதியில் உள்ள கட்டுப்பாடு வழக்கத்தை தெரிவிக்கிறேன் கேளுங்கள். சாமியே படைதலிலே அழிந்த பெண்ண சாமியாரே ஆனால் எங்கள் வீட்டை விட்டு போன பெண்ணை திரும்பியும் சேர்த்துக் கொள்ள மாட்டோம் சாமி ஆண்டவரே. அப்படியானால் உன்னால் எந்த பத்தினி குளம் அழியவில்லை என்று தெரிவிக்கிறேன்ப்பா சாமி ஆண்டவரே. அப்படியே நிர்ணயம் செய்து கொடுப்பதாக இருந்தால் 1000 குடம் நெய்யை ஊற்றி அது ஆணைத்தலை குதிரை தலையாக பொய்த்து வர வேண்டும். அப்படி வரும்போது என் மகள் அவற்றில் மூழ்கி வந்தால் நான் அவளை அழைத்துக் கொண்டு செல்கிறேன் ஆண்டவரே. அப்படி மூழ்கி வந்தால் நீ கட்ட ஏற்றுக்கொள்வாயாப்பா சொல்லு. தங்கையே ஒரு தாப்பனா சொன்ன பிரகாரம் 1000 குடம் நெய்ய ஒரு ஆழக்குப்பரை நூற்றி அது ஆழத்தலை குதிரைகளாக மாறி குதித்து வரும்போது அது குதித்து வந்தால் உன் பத்தினி குடம் அலையல் என்று சொல்கிறாய். நீ அப்படியே செய்வாயம்மா. இந்த பிரகாரமாக 1000 குடம் நெய்யை ஒரு ஆழக்குப்பரையில் ஊற்றி அதை கொதிக்க வைத்த போது அது ஆணைத்தலை குதிரை தலையாக கொதித்து வந்த போது அத்தருணத்தில் குப்பாய் பெண் தன் தந்தையின் தாயை நினைத்து புலம்புகிறது காண்க. தாயை என்ன செய்வே அது செய்வே தாயை என்ன செய்வே அது செய்வே Yeah.
பத்தினியா அம்மா பத்திரியா நானே மானா பத்தி கிட்டு எரிய வேணும் ஆயார் வட்டமில்ல ராகவேணா நான் உத்தமையே நானுமானா கையை ஊற்றி தண்ணி வேணும் கையை ஊற்றி தண்ணி தாங்கள் சொன்ன பிரகாரம் நான் நன்மையை செஞ்சு விட்டுட்டேன் எங்க நல்லா தான் இருக்கு ஆ, பத்திராமரே ஆ, உன் மகள் ஆ. நிர்ணயம் செய்த விவரத்தை பார்த்தாயா என் மகள் ஆ. நிர்ணய செய்தியை தெரிவிக்கிறேன் ஆ. கேள்வி சாமி ஆண்டவரே ஆ மலையாள